கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 1,02,450 வாகனங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளன. இதுபற்றி விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில தற்பொழுது போக்குவரத்து எப்படி இருக்கிறது? இன்னமும் வாகனங்கள் செல்கின்றதா, ஊர்ந்து செல்கிறதா? விவரங்கள் என்ன? தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா 4 நாள் விடுமுறை இருந்தது. அதாவது சனி ஞாயிறு நாளை தீபாவளி கொண்டாட உள்ளனர். திங்கள் மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இந்த 4 நாளை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக தான் கடந்த 2 தினங்களாக பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து அதிக அளவு சொந்த ஊரான தென் மாவட்டம் பகுதிகளுக்கு சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு தான் மக்கள் அதிக அளவு தங்களுடைய காரில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில கடந்த 2 தினங்கள்ல தற்போது வரை, அதாவது கடந்த 2 தினங்கள் தற்போது 8 மணி வரை பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை 1,15,450 பேர் 450 வாகனங்கள் அதாவது 1,15,450 வாகனங்கள் தான் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி கடந்து சொந்த ஊருக்கு மக்கள் சென்றிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போதும் வாகனங்கள் அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலவரப்படி பார்த்தோன்னா அதாவது கடந்த 2 தினங்களாக கார் தான் அதிக அளவுக்கு, அதாவது இந்த 1,15,450 வாகனங்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 90,000 வாகனங்கள் கார் தான் அதிகமா சென்றிருக்கிறாங்க. இன்று அந்த காரின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்துள்ளதாக சொல்லலாம். ஏன்னா இன்று இந்த ஆம்னி பேருந்து, தனியார் பேருந்து தான் அதிக அளவுக்கு சென்று கொண்டிருப்பதாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் தெரிவித்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அதாவது கடந்த ஆண்டு தீபாவளியின் போது மொத்தமாகவே, அதாவது கடந்த ஆண்டு 31/10/2024 அன்று தீபாவளி நடைபெற்றது. அதற்கு முன்னதாக 2 தினங்களுக்கு முன்பாக 29/10/2024 அன்று விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை பார்த்தீங்கன்னா 39,960 வாகனங்கள் கடந்து சென்றிருந்தாங்க. அதற்கு மறுநாள் 30/10/2024 அன்று 49,776 வாகனங்களும், தீபாவளி அன்று, அதாவது கடந்த ஆண்டு தீபாவளி 30/10/2025 அன்று பார்த்தீங்கன்னா 22,431 வாகனங்கள் என மொத்தமாவே 1,12,167 வாகனங்கள் தான் அந்த 3 தினங்கள் சென்றிருந்தாங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா 2 தினங்களிலே தற்போது வரை பாத்தீங்கன்னா அதாவது 1,15,450 வாகனம். இது கடந்த ஆண்டை விட தற்போது, அதாவது 2 நாட்களிலே பாத்தீங்கன்னா சுமார் 3000 வாகனங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் தீபாவளி நாளைக்கு தான் வர உள்ளது. அதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மக்கள் அதிக அளவே தங்களுடைய தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில இங்க ஒரு 3 இடங்கள்ல மேம்பால பணியும் நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய பாப்பனப்பட்டு, விழுப்புரம் புறவழிச்சாலை, இருவேல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக அங்கு மேம்பால பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளிலும் போக்குவரத்து 2 நாளாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல ஏற்பட்டிருந்த நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமா சிவச்சந்திரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.